ஹாய். கொஞ்சம் கேமரா ஆங்கிள் கொஞ்சம் கீழே இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாரு. நம்மளும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போக வேண்டியது தான். ஒரு சில காரணங்களால் எங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா புதுசு கேமராமேன் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாய். ஓகே, இவர் தான் நம்ம கேமராமேன். கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் இப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ என்ன வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர் சிலர் இருக்காங்க, ஒர்க் கிளாஸ் சீரீஸில் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக சொல்கிறேன். சரி வாங்க அப்படியே உள்ளே போகிறோம். கட்டலாம் பண்ண வேணாம், அப்படியே வா. கைஸ், நம்ம நண்பர்களையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கும் சர்ப்ரைஸாக என்ன வீடியோ இது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம நண்பர்களுக்கும் அப்படியே சொல்கிறேன். உலகத்திலே பார்த்தீங்கன்னா கோடியில் பிறகுன்றவங்களால மட்டும்தான் 11 மணிக்கு எப்படி தூங்க முடியும். அப்படி காட்டுங்க. கோடியில பிறகுன்றவங்கள மட்டும்தான் உலகத்திலேயே 11 மணிக்கு இப்படி தூங்க முடியும். பாருங்க, பார்த்தாலே தெரியும். அவ்வளவுதான் கைஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். என்ன வீடியோன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணு. பிராங்க் வீடியோ. பிராங்க் வீடியோ நான் கரெக்டாக கேமரா எடுத்து வரேன். என்ன வீடியோனா லைஃப் போட மாட்டேன். கொஞ்சிக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோனா என்ன வீடியோ இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ. என்ன வீடியோ? சம்பவம். என்ன சம்பவம் பாருங்க. அநேகமா கைஸ், இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த கேமராமேன் இருக்கும் நான் அதுக்கு எடுத்துட்டு இருக்கேன். கைஸ், எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் நினைக்கிறேன். டெய்லியும் மினிமம் 4 வாட்டி பண்றான். மினிமமே 4 வாட்டி தான் பார்த்துக்கோங்க. அது என்ன பண்றது சொல்லிட்டு ஓப்பனா சொல்ல முடியாது. வேற லாங்குவேஜ்ல சொல்றேன், நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கண்டுபிடிச்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லியும் மினிமம் 4 வாட்டி ஆத்மரவு பண்றான். அது என்னன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கே என்னன்னு தெரியாது, சொல்றேன். எனக்கு தெரியும், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம்? என்ன பண்ண பார்த்துக்கு போறோம்? இல்ல, என்ன பண்ண போறோம்? என்ன வீடியோ? நம்ம இங்க எங்க இருக்கோம்? நம்ம சிறுமுகை வீட்ல இருக்கோம். கரெக்டா கெஸ் பண்ணிட்டா ஹோம் டூர். ஹோமே இல்ல, அதான் ஹோம் டூர் பண்ண போறாங்க. மேல சுத்தி காட்டுங்க. டூர் வேற. கோடியில போற ஒருத்தர்ல தான் இந்த மாதிரிலாம் வீடியோ வச்சிருக்க முடியும். பாருங்க, ஹோமே இல்ல, ஹோம் டூருங்கறான். ஹோம் டூர் பண்றோம் கைஸ். ஹோமே இல்லனாலும் ஹோம் டூர் பண்றோம். ஹோம் டூர் பண்றோம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்துடுறோம். அவன் போன் அடிக்குது. போன்ல யாருன்னு பாப்போம். கைஸ் கால் பண்றாங்க. யாருன்னு எடுத்து உங்களுக்காக லைவா பேசுறோம். யாருன்னு பார்க்கலாம். யார் கால் பண்றாங்க? ஆதித்யா பெட்ஸ் லோன்ஸ். உங்களுக்கு யாராச்சும் லோன் கொடுக்குறா இருந்தா லோன் இவங்களுக்கு கால் பண்ணுங்க. நம்பர் லோன் வேணும்னா கால் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா பண்ணிருக்காங்க. லோனுக்காக கரெக்டா உங்களுக்காக கரெக்டான நேரத்துல பண்ணிருக்காங்க. மறக்காம இது பண்ணுங்க. ஹோம் டூர் பார்ப்போம். சாப்பிட்டு ஹோம் டூர் பண்ணுவோம். ஆமா, இப்ப என்ன சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவா காட்ட போறோம். இப்ப என்ன காலையில சாப்பிடுறதுன்னா பூரி இருக்கு. வாங்க அப்படியே போவோம். அப்படியே போய் சாப்பிடலாம். இங்க வாங்க, என் பூனை அப்படியே காமிக்கிறேன். எங்க பக்கத்துல வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் என் பூனை, பெரிய பூனை. இன்னொரு பூனை இருக்கு. அந்த பூனை தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், குட்டி பூனை. அவங்களுக்கு அது வந்தோன்னு எந்தோன்னு காமிக்கிறேன். அந்த குட்டி போட காரணமே இவன் தான் கைஸ். இப்படிதான் பேசுவான். அவ்வளவுதான் கைஸ். அதுதான் பாருங்க என்ன வச்சிருக்கான்னு பாருங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க நமக்கு சாப்பிட்றது. எங்க வாங்கினீங்க ஸ்நாக்ஸ்? சரி, அவன் எடுத்து சாப்பிடலாம். நம்ம போய் ஹோம் டூர் காட்டலாம். ஹோம் டூர் நீங்க பண்ணி முடிங்க, நான் அதுக்குள்ள எடுத்து வச்சிடுறேன். இங்க பாருங்க, உருட்டுக்கட்டை. பேட்டு கைஸ், தோனி சைன் போட்ட பேட்டு கைஸ் இது. ஆனா சைன் மறைஞ்சிருச்சு. இந்த பேட்டோட காசு பார்த்தீங்கன்னா 2 lakhs. இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, அடிச்சாலே இதுல 6 எல்லாம் போகாது, 10 தான் போவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் திறமை உண்ட பேட் இது. பாருங்க, சூப்பர் பேட்டு. பூனைக்குட்டி எப்படி உக்காந்துருக்குன்னு பாருங்க.
பாருங்க இது பூனைக்குட்டி என்னன்னா பூனைக்குட்டியோட கால் இது பைக் ஓட்டலாம் கடிச்சு வச்சிருவானா பூனைக்குட்டி இப்படி விளையாடுறீங்க அவேர்னஸ் வீடியோ இது கடிச்சு வச்சிருவோம் என்ன கடிக்க வந்துச்சு பாருங்க நீங்க வாங்க இடத்துல கொஞ்சம் என் குட்டி பூனை உங்களுக்கு காமிக்கிறேன் குட்டி பூனை பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்குன்னு தூக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் இருங்க உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இங்க பாருங்க கொடுமைப்படுத்துறான் தூங்கிட்டு இருக்க பூனையை எடுக்கிறான் அது பாருங்க துணியை பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அது துணியை பிடிச்சிருக்கு அது வரமாட்டேங்குது தூங்கிட்டு இருந்துச்சு நல்லா பாவம் எழுப்பி விட்டாத இந்த கிச்சன் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க கிச்சன் எப்படியோ ஒரு 1 lakh இருக்குமா கிச்சனை கண்டுபிடிக்கிறதுனால இந்த சிப்ஸ் பாக்கெட் எவ்வளவு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேமராமேன் கைஸ் என் குட்டி பூனை வந்துருச்சு வாங்க காமிக்கிறேன் இங்க பாருங்க என் குட்டி பூனை என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிச்சீங்க கீழ குட்டி FT அப்துல் போஸ்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் கைஸ் முஃபாசா கண்ணு பாருங்க முஃபாசா மாதிரியே இருக்கும் முஃபாசா இது பாருங்க கேமரா ஓடிக்கு போகுது இப்போதான் இதான் என் குட்டி பூனை ஆமா கைஸ் ஆனா குட்டி பூனைன்னு சொல்லி என்ன பெருசா இருக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அது குட்டி போட்டு 5 மாசம் ஆச்சு அதனால இப்ப பெரிய பூனை தான் அதனால பெரிய பூனை தான் என்னோட முஃபாசாவை நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட போறோம் இன்னைக்கு வீட்டு சாப்பிடலாம் கைஸ் வாங்க உங்களுக்கு ஹோம் டூர் முடிச்சிட்டு வாங்க இங்க பாருங்க நான் சாப்பிடுறேன் இந்த ஃப்ரிட்ஜ் இதோட ஃப்ரிட்ஜ் ரேட் பாத்தீங்கன்னா 1.5 lakhs நினைப்பீங்க crore உள்ள எல்லாமே பொக்கிஷம் தான் இருக்கும் பார்த்தாலே தெரியும் பாருங்க பார்த்தாலே எக்ஸாம்ல எல்லாம் நிறைய முட்டை வாங்கியிருப்போம் ஆனா இங்க ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஒரு முட்டை இங்க 4 முட்டை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாங்க ஆன்ல இருக்கா இங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல ஒரு முட்டை இங்க 4 முட்டை இருக்கு நமக்கு நாங்க 4 பேர் இருக்கோம் இன்னும் சாப்பிடணும் பூரிக்கு தொட்டுக்க சரி நான் இன்னொருத்தரை காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே வாங்க இன்னொருத்தர் நம்ம கூட ஜாயின் ஆக போறாரு கைஸ் யூடியூப்ல போட்டுருவோம் பாத்துட்டீங்க அஷ்ரஃபோட மனப்பம் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி ஓகே கண்டென்ட் சிறப்பான கண்டென்ட் கிடைச்சிருச்சு கேஷுவலா வந்தோம் பார்த்தா வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எதுவுமே புடம் தூங்கினா கமெண்ட் பண்ணுங்க நாங்க சாப்பிடுவோம் என் பூனை நல்லா குருவியை பிடிக்கும் ஆனா பாவம் நான் இதுவரையும் ஒரு குருவியை கூட பிடிச்சதில்லை முஃபாசா தான் நல்லா வேட்டையாடும் காக்ரோச்சில் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போயிடும் தூக்கி போய் அது கூட விளையாண்டுருக்கோம் ஆனால் சாப்பிடாது என் பூனை நிற்க சாப்பிடாது விளையாண்டுருக்கும் அது கூட ஓகே இந்த வாட்டர் கேன்லாம் வச்சு சேல்ஸ் பண்றாங்க இதுலயே பாத்தீங்கன்னா லாக்ஸ்ல ஏர்ன் பண்றாங்க பாருங்க நீ சாரை எடுத்து அப்படியே போலாம் நம்ம வரும்போது குழம்பு மட்டும் எடுத்துட்டு வாங்குறோம் குழம்பு மட்டும் எடுத்துருவா நம்ம கேமரா பண்ணும்போது குழம்பு எடுக்க போயிருக்காரு நம்ம உட்காந்து சாப்பிட மட்டும் செஞ்சா போதும் சாப்பிட போறோம் ஓகே நம்மளோட ஒருத்தர் ட்ரெஸ் இல்லாம அவனோட பைக் பத்தி நான் காட்ட போறேன் உங்களுக்கு பாத்தீங்களே RS200 தேங்க்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க கண்ணாடி ரேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 2K இல்ல 200K ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எதுக்கு நம்ம இங்கே வச்சுருக்கோம்னா அடிக்கடி நம்ம வெளியே போகும்போது இப்போ தான் நான் அந்த தலை சீவிட்டு மூஞ்சி பார்த்துட்டு போவேன் அதுக்கு தான் இந்த கண்ணாடி மிரர் வச்சுருக்கோம் ஓகே இங்கே வெளிச்சம் திரும்ப உள்ளே போயிடலாம் இன்னொரு மிரர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் தான் அந்த மிரர் கட்டிங் வச்சுட்டேன் மூஞ்சி பார்க்குறதுக்கு
கைஸ் நம்ம இப்போ டிவி ஆன் பண்ண போறோம். கைஸ் டிவி ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. ஹோம் தியேட்டரு ஹோம் இருக்கு, தியேட்டர் தான் இல்லை. தியேட்டர் தான் இல்லை, தியேட்டர் இப்போ சீக்கிரம் வாங்கிடுவோம். உள்ள நிறைய இருக்காங்க. அந்த மொறு மொறுன்னு கைஸ் ஓகே, பூரி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பூரி நான் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடுங்க வீடியோ பார்க்க. வீடியோ காலா எங்க ஏன் மூஞ்சி தெரிய முடியுது எனக்கு? கைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஷன்ல இறங்கிட்டோம். அவனை காட்டுங்க டக்குன்னு. அவனை பிடிக்கிறதே பெரிய டாஸ்க்னு சொல்லி இம்ரான் சொல்லியிருக்காரு. ஓகே, அவனை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது தான் நம்மளுக்கு இன்னைக்கு டாஸ்க். வாங்க அந்த பிசின் போட்டு கைஸ் என்ன காட்டு. கைஸ் கடிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கடி வாங்கியாச்சு. செகண்ட் அட்டம் போட்டுருவேன் டெக்ஸ்ட். கைஸ் பெட்டிக்குள்ள இருக்கான். இங்க இருந்து கட்டி கைஸ் இன்னும் இதை பிடிக்காம மிஷன் ஃபெயில்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தூங்க போறோம். என் முஃபஸாவை யார் நினைச்சாலும் பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைச்சா மட்டும் தான், அதனால அவனே பிடிக்க போறான். வா ஃப்ரெண்ட்ஸ், இவனால முடியாதுன்னு சாதிச்சுட்டாங்க. போற வாங்க, அங்க இருக்க எல்லாரும் கூட்டமே புடிச்சு கூப்பிடுற. அப்புறம் வாங்க, இங்க இருக்கா? இங்க இருக்கு. எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நீ அஞ்சையில தொடச்சு விட மாட்டாமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பூனையை கடிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள போய் இது வெளியே எடுத்துட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் தூக்கியாச்சு ஒரு வழியா. சக்சஸ் சக்சஸ். பாத்தீங்களா அதை பிடிக்கிறதுக்குள்ள ஒரு மூச்சே வாங்கிருச்சு. கீழே கமெண்ட் பண்ணுங்க, டேக் பண்ணி போடுங்க. இது பிறந்து 1 மாசம் கூட ஆகல. பாத்தீங்கன்னா தெரியும். வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிரைஸ்ல இல்ல உங்களுக்கு ஃப்ரீயா தர போறோம். ஃப்ரெண்ட்ஷிப் இது அடி வாங்க போறான். அந்த வீடியோ சுட்டு போடுவாங்களே பூம் பூம் அந்த மாதிரி. நீங்க ஒரு கண்டென்ட் இருக்கு உங்களுக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ்ல வேட்டி போடுறதே இல்ல. வேட்டி போடுறது பிரச்சனை இல்ல, ஜெட்டி போடாம போறோம், அதான் பிரச்சனையே. நீங்க வேட்டி போட்டா ஜெட்டி போடுங்க, இல்லன்னா இந்த மாதிரிதான் எடுத்து போட்டுருவாங்க. அதனால பி கேர்ஃபுல்லா இருங்க. பாப்போம் போட்டிருக்கானே இல்லையா? இல்ல போடல. பேண்ட் போடுறேன், ஜெட்டி போட மாட்டான். பேண்ட் போட்டா போடணும் அவசியம் இல்லை. வேட்டி போட்டா கண்டிப்பா போடணும். ஏன்னா இந்த மாதிரி வீட்டு எடுத்துருவாங்க எல்லாரும். ஆமா பாருங்க, க்ளோஸ் கூட பண்ணாம தூங்கிட்டு இருக்கா இன்னும். கம்மல க்ளோஸ் பண்ணி விட்டு வாடா. அது ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருக்காடா. சரி, அந்த கருமத்துல பாக்கல வாடா.
அந்த கருமத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை பார்க்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால. உங்களுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் புதுசா ஓபன் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா அஷ்ரஃபோட அந்தரங்க வீடியோஸ்லாம் வரும். ஸ்டே டியூன். அவனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அவனுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அவனோட அந்தரங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அதுல போடுவோம் பாருங்க. மறக்காம அவ்வளவுதான். இருக்கோம் சொன்னா. ஹாய் கைஸ், நான் உங்க தேவா. இவன் தான் உங்க அனீஷ். அதான் உங்க ஜீவா. கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. என்னென்ன? அது கூட கேமராமேன் மைக் வாங்கி வீடியோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஜீவா நான் வாங்கிட்டேன். கம்மாக்கு ஹெல்ப் பண்ண போறான். vlog ஏட்ரா. கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவார்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் என்ன அவார்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்ரான் இருக்கான்ல பார்த்தீங்களா, அவனோட அவார்டு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதான் கிடையாது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பெரியமாவோட அவார்டு. ஆமாம், எங்களோட பெரியமா பார்த்தீங்கன்னா டீச்சர். அதோட அவனோட அம்மா வீடியோவில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் வீடியோ வர முடியல. அவங்களோட ரெஃபரன்ஸ் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அவங்களோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்க. எவ்வளோ அவார்டு பாருங்க. இதை யாராச்சும் பீட் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேர்ல்டு கப் கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் காட்டியாச்சு. இதான் ஹோமு. அப்படியே டக்குன்னு வாங்க. இதான் ஹோமு. டக்குன்னு வாங்க கைஸ், டக்குன்னு வாங்க. ஹோம் இங்க பாருங்க. ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க. டிக்கி டூர் பார்த்துருக்கீங்களா? இதான் டிக்கி டூர். காட்டுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டூர். வாங்க டக்குன்னு வாங்க. பாத்ரூம் டூர் அப்படியே சுத்தி காமிங்க கேமராமேன். வலிக்க விடுது, அப்படியே போயிடலாம். நம்ம கக்கூஸ் டூர் காட்டவே இல்ல. இதான் டேப்பு. கக்கூஸ் டூர்னா கைஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டென்ட். நீங்க ஹோம் டூர் பார்த்திருப்பீங்க. நீங்க ஹோம் டூர் பார்த்திருப்பீங்க. அடுத்து நம்ம கொடுக்க போறது வருது அஷ்ரஃபோட பலப்பாம்பு டூர். ஏன்னா அது ஏன் டூர்னு சொல்றா அது கண்டுபிடிக்கவே ரொம்ப நாளா ஆகும் எங்களுக்கு. ஏன்னா ஒளிச்சு வச்சிருக்கான். அதனாலதான் அஷ்ரஃபோட டூர் வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. 300 ரூபா. உங்களுக்கு மொட்டை மாடி 300 ரூபா. மொட்டை மாடி டூர் ஒண்ணு காத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடி டூர் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. ஆமா, மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா தரமான சம்பவம் இருக்கு. மொட்டை மாடியை விட மொட்டை மாடி பக்கத்துல பாத்தீங்கன்னா தரமான சம்பவம் இருக்கு. அது மேல போய் காட்டுறோம். கைஸ் கள்ளச்சாராயம் கல்லு காய்ச்சுவான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்பதான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வேணா கமெண்ட் பண்ணுங்க தரேன். கமெண்ட் சக்கரை போடணுமா? சரி. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா முடிச்சிட்டான். இவனுக்கு ஒரு சம்பவமே இருக்கு. அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீடியோ வரும் பாருங்க. இப்பவே என்ன பண்றேன்னு பாருங்க. அது என்னன்னு பாத்தீங்க. கூடிய சீக்கிரத்துல வரும் வீடியோ வரும். கம்மி 2 மணிக்கு வரும். கேமரா மொட்டை மாடி டூர் போறோம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடி டூர். மாடிக்கு போய் உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறோம். அங்கே மாடியில் என்னென்ன இருக்குன்னு வாங்க மாடிக்கு போகலாம். மாடி ஏறுறது ஒரு அட்வென்ச்சர் கைஸ். மாடிக்கு வந்து அதை விட அட்வென்ச்சர் கைஸ். கண்ணே திறக்க முடியல, கண்ணே பார்க்க முடியல. ஏன்னா இது ரொம்ப வெள்ளையா இருக்கு இது. அதனால வெயில் இந்த இதுல படும் போது ஒரு கண்ணு ரொம்ப கூசுது. எல்லாரும் கண்ணை பார்த்தாலே தெரியும் கண்ணு ரொம்ப கூசுது. பார்த்துட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் பார்த்தா கொஞ்சம் பழகிடும். அது வரைக்கும் கண்ணு கூசுது, முடியல. ரொம்ப வெள்ளையா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. எப்பவுமே இப்படி இருக்காது. ஏன் திடீர்னு இப்படி இருக்குன்னு தெரியல. மேக வர வெயில்ல அடிக்கிற நல்லா தான் இருக்கு. மேல கிளவுட்ஸ் பாருங்க. உங்களுக்கு இப்போ ஒரு பாட்டு ஓடும். ஆக நான் பாக்குறேன்
பக்கத்து வீடு மாதிரி நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. அங்க போடுறோம் போடுறோம். ஏய் யூடியூப்னா யூடியூபர் நம்மளே பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு யூடியூபர்னு சொல்லி ஹாய் சொல்லியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எப்படியும் அங்க மொட்டை மாடியில இப்பதான் வெயில் வருது, ரொம்ப கண்ணு வருது. நான் பார்த்தாலே தெரியும், பார்க்கவே முடியல. மொத்தம் இங்க 2 மாடி அங்க பாருங்க. இங்க ஒரு மாடி இருக்கு. அங்கதான் ஒரு பொண்ணு இருக்கு ஆப்போசிட் வீட்டுல. இவன் அங்கேதான் பாத்துட்டு இருந்தான் 5 நாள் கழிச்சு. 5 நாள் இவன் மாடிக்கு வந்தான். எனக்கே தெரியல எதுக்கெல்லாம் மாடிக்கு வரேன்னு கேட்டேன். டெய்லி டான்ஸ். ஏய் இப்படின்னா ஏன்டா அப்படின்னா டேய் பொண்ணுடா அப்படின்னா பாருங்க இவன் ரொம்ப தப்பான பையன். டெய்லி இந்த டைம் வேலை மாடிக்கு வந்துடுறான். 5 மணிக்கு வரான், 10 மணிக்கு கீழே வரான். அதுவே மாடியிலேயே தான் இருக்கான். அந்த பொண்ணு வந்துச்சுன்னா பார்த்துடுறான், கீழே வந்துடுறான். பார்த்துட்டு பாருங்க கேஷுவல் கூடுறான் பார்த்துட்டு. வாங்க போலாம். கண்ணு ரொம்ப கூஸ்து. வாங்க அஷ்ரஃபை போய் எழுப்பலாம். அஷ்ரஃபை போய் நம்ம இப்போ எழுப்ப போறோம். பின்னாடியே வாங்க. லைட் அவனே செஞ்சுட்டான்டா. எதுக்கா லைட் கைஸ் இருக்கு செஞ்சுட்டான் கைஸ். டைம் ஆயிடுச்சுடா. பார்த்தீங்கன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறான். ஒரே என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா வீட்டில் பூனை வளர்த்துங்க. அதே நான் என்டர்டைன்மெண்ட் தான். இப்போ இது கூட விளாட்ற பாருங்க, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். பாருங்க குளிச்சு இப்படி இது ஒரு என்டர்டைன்மெண்ட். கைஸ் என்டர்டைன்மெண்ட் இவன் சொல்றது கேட்க பேசுவோம். என்டர்டைன்மெண்ட் இது பாருங்க. என்டர்டைன்மெண்ட்னா இவன் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோன்னு சொல்றோம். இவனை வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுல என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் என்டர்டைன்மெண்ட். பூனை என்டர்டைன்மெண்டா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ண போறோம். எக்ஸசைஸ் vlog இது. ஒரு 100 டைம் அப்படியே தூக்கிட்டே இருக்கோம். அதான் ஒரு சேலஞ்ச். செம வெயிட் ஆயிருச்சு. ஜிம்முக்கு போவேன் நானு. டெய்லி பட் அச்சு விட்டதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா தெரியுது. எனக்கு எதுதான் வெயிட்டா இருந்தாது மட்டும் எல்லாமே உனக்கு வெயிட். இதெல்லாம் ஒத்த கையில தூக்குங்க. ஒத்த விரல்ல தூக்குவியா? ஒத்த விரல் சொல்ல ஒத்த கை. இதான் ஒத்த கை. எப்படி பாருங்க தூக்குற விதமே சரியில்லை. இல்ல ஒண்ணுமே தெரியல. யார எடுத்துட்டு என்னடா எடுத்துட்டு இருக்க? நம்ம தூக்குறது தான். இப்படி வருங்க. ஒத்த கை வலிக்குது. இப்படி தூக்காதீங்க. டம்பிள்ஸ் மாதிரி தூக்குங்க. டம்பிள்ஸ் தான். டம்பிள்ஸ் மாதிரி தான் எல்லாமே. ஏய் தூக்கியாச்சு. ஒத்த விரல். ஓப்ப வெயிட்டா இருக்கு. ஒத்த விரல். கைஸ் சைக்கிள் ஓட்ட போறோம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓட்டுறதுக்கு. ஆனாலும் உங்களுக்காக ஓட்டுறேன். நம்ம ரிவர்ஸ் போனா இருக்கு. இதுலயே ரிவர்ஸ் போய்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிள் ஓட்ட பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. சின்ன வயசுல ஓட்டணும்னு நினைச்சு ஓட்ட முடியல. இந்த வயசுல தான் ஓட்ட முடியுது. நல்லா ஓடுது. ஆனா எனக்கு தான் ஓட்ட முடியல. கஷ்டத்தை நான் பாக்குறேன். சைக்கிள் vlog. இப்போ நம்ம பண்ண போறது சைக்கிள் 2 சைக்கிள் vlog. சரி ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பண்றேன். என்ன பண்றேன்னு தெரியல. திருப்பறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்ட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்ட போறான். சின்ன வயசுல கூட சைக்கிள் ஓட்டுனது இல்ல. சின்ன வயசுல இருந்து ஓட்டுனது இல்ல. எடுத்தோடனே தலைவன் கார் ஓட்டிட்டான். அப்புறம் தான் பைக் ஓட்டவே பழக்கலாம். இப்பதான் சைக்கிள் ஓட்ட போறான். ஓட மாட்டேங்குது கைஸ். இவன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தெரியல கைஸ். வேற ஏதோ பண்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான். வேணாம் இறங்குடா. உடஞ்சிரும்டா. இறங்குடா. ஓட்டே ஆவேன் கைஸ். ஒரு கைஸ் சைக்கிள் உடைச்சிருவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைக்கிள் உடைச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கன்ஃபார்ம் உடைஞ்சிரும். வண்டி ரேஷன்ல சாந்தி தான இருக்கு. கைஸ் புடிங்கேச்சு கைஸ். இது கொஞ்சம் மாற்றது தான். இது பாத்தீங்கன்னா எங்க மாமாவோட பொண்ணு வண்டி. நாங்க எடுத்து ஓட்டிட்டு இருக்கோம். இவனால ஓட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதுக்காக இவனுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். காட்டி விடுவோம் கைஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா எங்க மாமா வந்து சைக்கிள் கேட்பாங்க. இங்க வச்சு சைக்கிள் கடன் கேட்பாங்க. பார்த்தா சைக்கிள் மேல நின்று இருப்பாங்க. ஏன்னா அப்படியே பிஞ்சிரும். என்னன்னு தள்ள முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்க வாங்க. இவனை தள்ளி விடுங்க வந்து. ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கடைசி பாருங்க. அப்பதான் சைக்கிள் என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அங்க தெரியல. அங்க ஈஸியா இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சைக்கிள் vlog உங்களுக்கு இருக்கு. ஸ்பீடா போறோம். இப்போ நம்ம ஸ்பீடா போறோம். கிட்ட வா போ ரேஸ்ல போனா ஏத்திடுவாங்க. ஸ்லோவே போடா இம்ரான். ரேஸ்ல போ. நல்ல போறோம். சீக்கிரம் ஓடுறா. உயர்த்திடும் உன் மேல. போதுடா உடைக்கிறோம். உடைஞ்சிருச்சு. பரவாயில்ல guys. சைக்கிள் உடைஞ்சிருச்சு. பாருங்க. மாட்டிடலாம். ஸ்டெப்னி இல்ல டிஸ்குமா இருக்கு. டிஸ்க் உடைஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா தெரியுது வெளிய சொல்லி முடிஞ்சுச்சு. ஜோலி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் மெக்கானிக் யாராச்சும் வேணும்னா சைக்கிள் மெக்கானிக் வேணும்னா இவர் கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி சைக்கிளோ ரிப்பேர் பண்ணி தருவாரு. இவன் பண்ற ஸ்கில் நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் இது பண்ற மாதிரி தெரியல. எதையோ பண்ணிருக்கான். ரிப்பேர் பண்ற மாதிரி தெரியல. தூக்கி போய் கயிறங்கல்ல போட்ட மாதிரி இருக்கான். தூக்கிட்டு போய் போட்டுருவான்னு நினைக்கிறேன். தொலைஞ்சுனா இவன் தான் பொறுப்பு. டயரை கழட்டிட்டான். அவ்வளவுதான் மாமா பார்த்து வீடியோ நாங்க மாமாக்கு அனுப்புறோம். இவன் என்ன ஆகுறது பாத்துக்கோங்க. கிளிப் மட்டும் கரெக்டா கட் பண்ணி அனுப்பிச்சிருவோம். இந்த கிளிப்பை மட்டும் கரெக்டா தூக்கி போறது மட்டும் கரெக்டா கட் பண்ணி அனுப்பிடுவோம். அவன் தான் உடைச்சு அவன் தான் இது பெண் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். அது மட்டும் கட் பண்ணி திரும்பி ஏன் இப்படி பண்ண? ஏன் சைக்கிள் உடைச்சா? நீதான் உடைச்ச. நீ தானே தூக்கி போட்ட. நாங்க பார்த்துமே நீ தூக்கி போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்ப மாமாக்கு அனுப்புறோம். மாமா என்ன சொல்றாங்க பாக்கலாம். அங்க பாருங்க சைக்கிள் உடச்சா இப்படி உடச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சைக்கிள பாருங்க இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி வச்சுட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைக்கிள்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் பூனையை ரவுண்ட் கூட்டிட்டு போனேன். 3 பூனை இந்த சைக்கிள்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் கூட்டிட்டு போனேன். இப்படி உடச்சிட்டானே ஃப்ரெண்ட்ஸ். கூடி சீக்கிரம் நம்ம அடுத்த சைக்கிள் இதை விட சின்ன சைக்கிள் வாங்கி பூனை கூட்டு போலாம். ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பூனையை தான் ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள்ல கூட்டு போனேன். சே இப்படி உடச்சிட்டானே ஃப்ரெண்ட்ஸ். ஆகாசத்தை நான் பாக்குறேன். கீழே போட்டா இதுக்கு கை பிடிச்சாலே கை பிடிச்சாலே கீழே போட்டுறான். ஓடு ஆகாசத்தை நான் பாக்குறேன். ஆளு கடல் பாக்குறேன். ஆகாசத்தை நான் பாக்குறேன். ஆளு கடல் I'm